ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்டுக்கு எப்படி நம்ம மியூசிக்கை ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ஆட் மியூசிக் இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா, இந்த ஆப்ஷனை எப்படி நம்ம வர வைக்கிறது, அந்த ஆப்ஷனை வர வச்சு நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு எப்படி நம்ம மியூசிக்கை ஆட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்குன்னா ஒரு போட்டோவை நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த போட்டோக்கு எப்படி நம்ம மியூசிக்கை ஆட் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாம போயிடும். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஆட் மியூசிக் ஆப்ஷன் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த ஆட் மியூசிக் ஆப்ஷனை எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைலையும் ஒவ்வொரு மாடல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இதில் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிளியர் டேட்டா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய டேட்டாவை கிளியர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீல்ஸ்லாம் ட்ராஃப்டில் வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ரீல்ஸ் வீடியோ ட்ராஃப்டில் இல்லைனா அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி ட்ராப்பில் இருந்தால் ட்ராப்பில் இருக்க வீடியோலாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது போல் பண்ணுங்கள். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போது பேக் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டாலிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டாலிங் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் கேட்குது. நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ உள்ளே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் வந்து லாகின் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்படின்னு இருப்பாருங்க. ஃபஸ்ட்லேயே இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குறி மாதிரி போகுது பாருங்கள். அந்த குறியை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைட் டாப்பில். ஓகே, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணி போகிறேன். ஓகே, நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மேலே ஒரு குறி போகுது பாருங்கள். அந்த குறியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதில் என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ டைட்டிலாக அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தளபதி அப்படி சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் தளபதி நான் டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள் அப்படின்னு இருக்குது. நீங்கள் யாரா டேக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஆட் மியூசிக். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய மியூசிக் வந்து ஷோ ஆகும். இதில் சர்ச் மியூசிக்கில் நீங்கள் தமிழ் மியூசிக் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் தளபதி பிஜிஎம்னு சொல்லிட்டு நான் போடுறேன். உங்களுக்கு வந்து தமிழ் மியூசிக் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தமிழ் மியூசிக் வர வச்சுக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, தளபதி பிஜிஎம் சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே தளபதி பிஜிஎம் வந்து நிறைய வந்திருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்லேயே இருக்குது அந்த தளபதி பிஜிஎம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது இதில் 30 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்லேயே 30 அப்படி சொல்லிட்டு கீழே பாருங்கள் பாட்டமில். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கிளிப்போட டியூரேஷன் எவ்வளோ வேணுமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 30க்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். 30க்கு கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை செகண்டில் வேணுமோ இந்த சாங்கு அத்தனை செகண்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க.
இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ நீங்கள் வந்து நகர்த்தி செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்கும் நான் டிக் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து அப்லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வந்து அப்லோடிங் ஆகி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், அந்த இமேஜுக்கு மேலே சாங் வந்து ஆட் ஆகிருக்குது நல்லாவே தெரியும். அந்த சாங்கோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஐக்கான் இருக்கு பாருங்கள். இது போல் வந்தாலே அந்த இமேஜுக்கு சாங் ஆட் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். அதுபோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த சாங் வந்து, அதாவது அந்த ஃபோட்டோ சாங் வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அது டோட்டலாக ஃபோட்டோ சாங் வீடியோவாக மாறிடுச்சு. அது வந்து இதில் ஆட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.